எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தும் பரலோக யெகோவா தேவனே, இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். இந்த பாடின வண்ணமாய் தாழ்ந்தவரை நினைத்து நீ பார்த்தீரே, உங்களுக்கு கோடி நன்றி. வலியோராகிற்று எங்களுக்கு நீ போதித்தீரே, உங்களுக்கு கோடி நன்றி அப்பா. இதோ வெகு நாள் பிறகு மீண்டும் எங்களை கொண்டு கூட்டி வந்து இல்லத்தை திறந்து கொடுத்தோம். சகோதரன் ஆசீர்வதித்து அவர் மூலியமா நீ இதோ ஏற்பாடுகள் நீ செய்வதற்காக எனக்கு நன்றி தகப்பன. நாங்களே தகப்பன நீரே எங்களை அழைத்தது அப்பா. தேடி வந்தீர், எங்களை பார்த்து நீர் விட்டு எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தீரே, எனக்கு நன்றி. உங்களுடைய குமாரனே கொடுத்து தேவன் எங்களுக்கு எதை நீ தராமல் இருக்கு சுவாமி, எல்லாவற்றையும் கொடுத்து ஆதரித்து இந்த உலகத்திலிருந்து எங்களை வேர்பிட்டு எடுத்து சத்தியத்துக்குள்ளே நடத்தி எங்கள் அறிவு கண்களை திறந்து பரலோக வழியை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே, நமக்கு நன்றி. இதை நாங்கள் இன்று கூட வெறுமையாக இருக்காதபடிக்கு, இன்று கூட நாங்கள் சத்திய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு நீ செய்த இந்த ஸ்லாகியத்துக்காக எனக்கு நன்றி. தேவதாசன் பத்தமாய் நீ கொண்டு வந்திருக்கிறீர், உன் வார்த்தையை அவர் உள்ளத்தில் வையும். நாங்கள் என்ன கேட்க வேண்டுமோ அதை எங்களுக்கு போதிச்சு வழி நடத்தி கொடுங்கப்பா. ஏதோ உடைய குமாரன் வருகை சமீபமாக இருப்பதனால நாங்கள் உலக காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டு விடாதபடிக்கு, நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு எப்போதும் ஜாக்கிரதையாக இருந்து ஜபஜீவ வாழ்க்கையிலையும் பரிசுத்த வாழ்க்கையிலையும் தேவன் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை கவனமாக நாங்கள் செலவழிக்கும் நீர் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. அப்படியா நீ செய்வதற்காக நன்றி. இந்த வர சகோதர வெளியில கொண்டு வாருங்கப்பா, கேட்கும்படி செய்தலும். வந்திருக்கிற சகோதர பிள்ளைகள் யாவரையும் நீ ஆசீர்வதித்து உடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகளை தேர்ந்தெல்லாம் சுவாமி. எங்கள் இதயத்தை நாங்கள் வெறுமையாக வைத்திருக்கிறோம். உங்களை பரிசுத்த ஆவினாலும் வார்த்தையினால நெருப்புங்க சுவாமி. நெருப்பி எங்களை வழி நடத்துகிறோம். எல்லாவற்றையும் பாதத்துக்கு தாழ்த்துக்கிறோம். சுதிக்கிற மகிமையெல்லாம் ஒருவருக்கே கொடுக்குறோம். உமது குமாரன் மிக சீக்கிரத்தில் வருகிற இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.